பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இயேசு சுவாமி பிறந்த உடனே தேவதூதருங்க வந்து அங்க தூரத்துல இருக்கிற மேய்ப்பர்களுக்கு, அதாவது ஆடு மேய்ப்பர்கள் வந்து அவங்க இரவுல வந்து ஆடுகள வந்து அவங்க வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது, அந்த இடத்துல திடீர்னு தேவதூதர் வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க, முதலாவது சொன்ன விஷயம், "நீங்க பயப்படாதீங்க." பிகாஸ் அவங்க வந்து தேவதூதர பார்த்த உடனே ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஸோ அதனால தேவதூதர் வந்து முதலாவது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, "நீங்க பயப்படாதீங்க" என்று சொல்லி. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிறந்த உடனே முதல் முதல் கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் தேவதூதர் முகாந்திரமாய் பயப்படாதீங்க. அதே போல தான் நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்திருக்கலாம். ஆகையால இன்னைக்கு கர்த்தர் உங்கள தான் பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க. எந்த விஷயத்துக்கும் பயப்படாதீங்க. சரீரத்தின் வியாதியை குறித்து பயப்படாதீங்க. கடன் பிரச்சனைய பார்த்து பயப்படாதீங்க. குடும்பத்தில இருக்கிற இந்த சிச்சுவேஷன பார்த்து, சூழ்நிலைய பார்த்து பயப்படாதீங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, பிள்ளையோட எதிர்காலங்கள் குறித்து, இல்ல இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, இன்னும் திருமணம் நடக்கலையே, இன்னும் கடன் பிரச்சனை மாறலையே என்று சொல்லி பயப்படாதீங்க. இன்னும் ஊழியம் வளரலையே, என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரலையே, ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் புது காரியங்களை கர்த்தர் செய்யதான் அவர் கர்த்தர் நமக்காய் இறங்கி வந்த தேவனா இருக்கிறார். நம்ம வந்து பாவத்தின் அடிமையில இருந்த ஜனங்களுக்கு அதிலிருந்து விடுவிக்க கர்த்தர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் தாம் மனித அவதாரத்துல நமக்காய் கர்த்தர் பூமியில இறங்கி வந்தார். இன்றைக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் உங்களை பார்த்து, பயப்படாதீங்க. உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமா மாற்றுவார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் வந்து ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றி, உங்களை சமாதானமாய் கர்த்தர் நடத்தப் போகிறாரு. காட் பிளஸ் யூ. ஆமென்.